நியூஸ் தமிழ் கழுகு. 2026 தேர்தல்ல ஒரு விஷயம் மட்டும் கஷ்டம்னு வியூக வகுப்பாளர் கிட்ட தெளிவா சொல்லிட்டாராம் விஜய். தேர்தலை தனியா சந்திக்கிறதா கூட்டணி அமைச்சு சந்திக்கிறதான்னு தாவேக்கவுல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. திமுக அதிமுக கூட்டணிகள் கிட்டத்தட்ட உறுதியான நிலையில தனித்து போட்டியிட விஜய்க்கு ஆலோசனைகளை ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு வழங்கி இருக்கு. இத கேட்ட விஜய் ஒரு விஷயத்தை திட்டவட்டமா சொல்லியிருக்காராம். 2026 ஆண்டு தனியா தேர்தலை சந்திக்கிற பட்சத்துல 234 தொகுதிக்கும் என்னால செலவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காராம். மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள்னு ஆட்களை கண்டுபிடிங்க. 234 தொகுதிகள்லயும் கட்சிக்கு செலவு பண்றது சரியான அணுகுமுறையா இருக்காதுன்னு சொல்லியிருக்காராம் விஜய். இதனால அடுத்த பிளானை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஜான் தரப்பு. மயிலாப்பூர் நாயன்மார் வீதி உலால விவேகானந்தர் தேர் எப்படி வந்துச்சுன்னு அறநிலையத்துறையை கேள்வி எழுப்பி இருக்காங்க சிவாச்சாரியார்கள். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவோட ஒரு அம்சமா 63 நாயன்மார் திருவீதி விழா நடந்துச்சு. இதுல கற்பகாம்பாள், விநாயகர், முருகர் இப்படி கடவுள்களோட வீதி விழா வர்றதுதான் வழக்கம். ஆனா வழக்கத்துக்கு மாறா ராமகிருஷ்ண மடத்திலிருந்து பெரிய தேர் ஒண்ணும் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவி படங்களை வச்சு ஊர்வலம் வந்திருக்கு. அறநிலையத்துறை அனுமதிச்சுதான் சொல்லப்படுற நிலையில சைவ சமய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க இவங்க யாரு, இவங்களை எப்படி அனுமதிச்சீங்க அப்படின்னு அறநிலையத்துறையை சேர்ந்தவங்களை கேட்டிருக்காங்களாம் சிவாச்சாரியார்கள். தனியார் பொறியியல் கல்லூரிகள் பாணியில சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல மாணவர்களை சேர்க்க புதிய திட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்களாம். சென்னை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கையை உயர்த்துவதற்காக மாநகராட்சி சார்பில் ஒரு புதிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளோட பெற்றோரின் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எடுத்து அந்தந்த பகுதியில் உள்ள கார்ப்பரேஷன் ஸ்கூல் தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவங்க பெற்றோர்களை தொடர்பு கொண்டு உங்க குழந்தைக்கு 5 வயசு ஆயிருக்குமே, நீங்க ஏன் நம்ம பள்ளியில சேர்க்க கூடாது, அரசு பள்ளி சார்பில் 14 வகையான இலவச பொருட்களை தர்றோம், நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க என்பது போல ப்ரமோஷன் கொடுத்து அழைக்க சொல்றாங்களாம். இது நல்ல திட்டமா இருக்குன்னு நினைக்கும் போதே பல பெற்றோர்கள் போன் பண்ணி விவரம் கேட்கும் போது, யார் நீங்க, உங்களுக்கு எப்படி எங்க நம்பர் கிடைச்சது, நைஸா பேசி காசு பறிக்கிற கும்பலான்னு எல்லா அழைப்புகளுக்கும் ரெஸ்பான்ஸ் வர கார்ப்பரேஷனும் முறையா அறிவிக்கல. வேலைக்கு நடுவுல இப்படி பண்ணா இதுலயும் பதில் மோசமா இருக்குன்னு நிலைமையை நினைச்சு நொந்துகிட்டாங்களாம் ஆசிரியர்கள். அண்ணாமலைய கட்சி ஆரம்பிக்க சொல்லி மோட்டிவேட் பண்றாங்களாம் அவரோட ஆதரவாளர்கள். அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் போட்டியில இல்லன்னு வெளிப்படையா அறிவிச்சிட்டாலும் அவரோட ஆதரவாளர்கள் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்களாம். உங்களுக்கு இங்க ஒரு நல்ல மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்கள் மத்தியில திராவிட கட்சிகளுக்கு எதிரா அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுற இடத்துல மக்கள் உங்களை நம்புறாங்க, அதனால நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நின்னா கூட உங்க செல்வாக்க பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவருக்கு ஊக்கமளிக்கிற விதமா பேசியிருக்காங்க. ஆனா இத பத்தி எல்லாம் எதுவுமே பேசாதீங்க, இப்போதைக்கு கட்சி சொல்றத செய்யணும், அவ்வளவுதான் என் வேலை. மாநில தலைவர் தேர்தல் முடிஞ்ச உடனே ஆன்மீக பயணம் போக இருக்கேன், அதை முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றேன்னு சொல்லி இருக்காராம் அண்ணாமலை. இலங்கையில பிரதமரை சந்திச்ச இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஜெயசூர்யா இலங்கை தமிழர்களுக்காக ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காராம். இலங்கையில பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் செஞ்சப்ப 1996 உலகக்கோப்பையை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணியை சந்திச்சு பேசினாங்க. அதுல பிரதமரை சந்திச்ச இலங்கை அணியோட முன்னாள் கேப்டன் ஜெயசூர்யா யாழ்ப்பாணத்துல சர்வதேச அளவுல ஒரு கிரிக்கெட் மைதானம் கட்டி கொடுங்க, அது தமிழர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்,
தமிழர்கள் வாழுற பகுதியில விளையாட்டை மேம்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு ஜெயசூர்யா. போரெல்லாம் முடிஞ்சு நிறைய வீரர்கள் விளையாட்டுல ஆர்வம் காட்டுறதாவும் அவங்கள ட்ரெயின் பண்ண இந்த ஸ்டேடியம் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இலங்கையோட பொருளாதார சூழல் மோசமா இருக்கிறதுனால நீங்க தான் இந்த உதவியை செய்ய முடியும்னு சொல்ல பிரதமர் மோடியும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.